இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களோடு கூட பேசுவாராக. தொடர்ச்சியாக நாம் 7 நாட்களும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்ன? கிறிஸ்தவம் என்ன அடிப்படை சத்தியத்தை சொல்லுகிறது? வேதாகமம் என்ன அடிப்படை சத்தியத்தை சொல்லுகிறது? கிறிஸ்தவன்னா யார்? அவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன? யார் கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான் இயேசு கிறிஸ்துவாலே, அல்லது யார் அவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகிறான்? முதல் தகுதி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை உடையவனாய் இருப்பதற்கு. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன். இன்னும் சொல்ல போனா, accepted in Jesus Christ as a personal savior. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவன் கிறிஸ்துவை உடையவன். இன்னைக்கு ஒருவன் கிறிஸ்துவை உடையவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னா அவனுடைய முதல் தகுதி என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகுதலினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கே தெளிவாய் வேதத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆகினதினால். என்ன சொல்றாரு? பாவத்தினின்று விடுதலையாக்கப்படுதல், பாவத்தினின்று விடுதலையாக்கப்படுதல். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய ஒருவன் கிறிஸ்துவை உடையவனாய் இருக்க வேண்டும், அல்ல இயேசு கிறிஸ்துவை உடையவனாய் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படின்னா அவனுக்கு முதல் தகுதி, அவன் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அல்லது பாவம் மன்னிப்பின் நிச்சயம் அவனுக்கு இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒருவனுக்கு இருக்கும் பொழுது மட்டுமே அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய், கிறிஸ்துவை உடையவனாய் அவன் காணப்பட முடியும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒருவனுக்கு இருக்கும் பொழுது மட்டுமே அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய், கிறிஸ்தவனாய் அவன் இருக்க முடியும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத ஒருவன், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாத ஒருவன் ஆண்டவருடைய பிள்ளையாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க முடியாது. கிறிஸ்தவனாய், உண்மை கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. அவன் பேரளவில் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், பேரளவில் அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம். கிறிஸ்தவ பேர் இருக்குது, பேரளவில் அவன் கிறிஸ்தவன். ஆனால் பேரளவில் கிறிஸ்தவனாய் இருக்கிறத மட்டும் அவன் உள்ளத்திலே கிறிஸ்து இல்லை. உள்ளத்திலே கிறிஸ்து இல்லாமல் பேரளவிலே அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத ஒருவன், பாவம் மன்னிப்பின் நிச்சயம் பெறாத ஒருவன் பெயர் அளவிலே கிறிஸ்தவனாய் இருக்கிற ஒருவன், கிறிஸ்தவனாய் இருக்கிற ஒருவன். பாவம் மன்னிப்பின் நிச்சயம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்தவத்தினுடைய முதல் அடிப்படை தத்துவம், அல்ல கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையினுடைய முதலாவது காரியமாகிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன்.
தெளிவா சொல்றாரு. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ என்டர்னல், முடிவோ அல்ல முடிவில்லாத நித்திய ஜீவன், என்டர்னல் லைஃப், முடிவில்லாத நித்திய ஜீவன். இந்த உலகத்தினுடைய முடிவு, தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னைக்கும் அந்த உலகத்துல பிறந்த மனுஷன் தன் உருவான தான் வந்த மண்ணுக்கே அவன் திரும்புவான். அப்போ ஒண்ணு இயேசு கிறிஸ்துவின் வருகை இல்லை என்றால் நம்முடைய இந்த ஓட்டம் முடியும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எல்லா மனுஷருக்கும் இந்த உலகத்துல நடந்தே ஆகும். யாருமே நான் இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பேன், இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ்வேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒருவன் கழுவப்பட்டால் அவனுக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன். அவன் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக அவன் மாறிவிட முடியும். கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு அல்லது நித்திய ஜீவன் கிடைப்பதற்கு கிறிஸ்தவ சத்தியத்தினுடைய அடித்தளம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கிற ஒருவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மதத்தையோ ஒரு மார்க்கத்தையோ ஸ்தாபிக்க அவர் பூமிக்கு வரவில்லை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இயேசு பரிசுத்தவான்களை தேடி இந்த பூமிக்கு வரல, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை மீட்க இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தன்னுடைய பாவத்தை கழுவி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒருவன் பெற்றுக் கொள்ளும் போது அவனுக்கு அங்கே பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது. அங்கே அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது. அவன் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக அவன் மாறி விடுகிறான். இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கை முடியும் போது அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? இல்லைங்க, நாங்க காலங்காலமா கிறிஸ்தவங்க, நீ என்ன இப்போ வந்து என்கிட்ட சொல்றது? நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஆனா அங்க போக முடியாது. பைபிள் அப்படி சொல்லல. இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கிற ஒருவனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல இடம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டால் பரலோக ராஜ்யத்துல நித்திய சந்தோஷத்துல நித்திய ஆனந்தத்துல நாம் பங்கடைவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.